ஹாய் நண்பா, இந்தியன் பேங்கினுடைய துணை நிறுவனமான இன்ட் பேங்க்ல இருந்து தற்பொழுது வேலை வாய்ப்பு வந்திருக்கு. 4 விதமான ஜாப் ரோல் கொடுத்திருக்காங்க. அதுல ஃப்ரெஷர் அப்ளை பண்றதுக்கும் வேலைகள் இருக்கு. இந்த ஜாபுக்கு எழுத்து தேர்வு கிடையாது. அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமா ஹையர் பண்ண போறாங்க. அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இன்ட் பேங்க் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்தியன் வங்கியினுடைய ஒரு துணை நிறுவனம் தான். நம்ம தமிழகத்தில் சென்னையில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. இந்த பேங்க்ல இருந்து தற்பொழுது வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்கு. 4 விதமான ஜாப் ரோல் இருக்கு. அதுல ரிலேஷன்ஷிப் மேனேஜர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், செக்ரட்டரியல் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் டீலர். இந்த ஜாபுக்கு ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்க ஃபில் பண்ணி சென்ட் பண்ணணும். அண்ட் இமெயில் மூலமாக கூட உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணணும். எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். காலி இடங்களை பொறுத்தளவு மொத்தமாக ஒரு 20 காலி இடங்கள் மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரிலேஷன்ஷிப் மேனேஜரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 காலி இடங்கள் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டில் ஒரே ஒரு காலி இடங்கள் இருக்குது. செக்ரட்டரியல் ஆஃபீஸர்ல ஒரே ஒரு கால் இடங்கள். ஃபைனலா டீலர் ஜாபுக்கு ஒரு 8 கால் இடங்கள் இருக்கு. இந்த ஜாபுக்கான சேலரி பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கு வருட சம்பளம் 4 இருந்து 5 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி போட்டிருக்காங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 4 இருந்து 5 லட்சம் ரூபாய் வருட சம்பளம். மாதம் வந்து ஒரு 40 இருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு 5 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் போட்டிருக்காங்க. மாதம் 60,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சம்பளம் ஏர்ன் பண்ணலாம். செக்ரட்டரியல் ஆஃபீஸருக்கு வருடத்திற்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம் சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 25,000 30,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். அண்ட் டீலர் ஜாபுக்கு வந்து 4 லட்சம் ரூபாய் வருட சம்பளம் போட்டிருக்காங்க. மந்த்லி ஒரு 30 இருந்து 35,000 ரூபாய் வரைக்கும் நீங்க சேலரியா ஏர்ன் பண்ணலாம். இந்த ஜாபுக்கான கல்வி தகுதியை பார்த்துடலாம். இதுல ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா MBA, அதுல மார்க்கெட்டிங் இல்லைனா ஃபினான்ஸ் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காங்க. அதாவது சர்டிஃபைடு இன் NISM முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைனா அதற்கு ஈக்குவலண்ட்டாக கேபிட்டல் மார்க்கெட் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி. MBA மார்க்கெட்டிங் இல்லைனா ஃபினான்ஸில் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லெவல் கேட்டகரி அப்படிங்கிறதுனால இந்த ஜாபுக்கு குறைந்தது 2 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாக் புரோக்கிங், வெல்த் மேனேஜ்மெண்ட் இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டு, டெபிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரியான செக்டரில் 2 வருடங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 25 வயதுலேருந்து 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் வேலை வாய்ப்பு இருக்குது. 2வது ஜாப் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதே மாதிரி விசுவல் கம்யூனிகேஷன் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும். எனி டிகிரி படித்தவங்களே எலிஜிபிள் தான். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் விசுவல் கம்யூனிகேஷன் டிகிரி படித்தவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு முன்னுரிமை கிடைக்குது. இந்த ஜாபுக்கு குறைந்தது 4 வருடத்திலிருந்து 5 வருடங்கள் வரைக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 26 வயதுலேருந்து 40 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங் வந்து நம்ம தமிழகத்தில் சென்னையில் மட்டும்தான். அதுக்கப்புறம் செக்ரட்டரியல் ஆஃபீஸர் இந்த ஜாபுக்கும் எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தாங்க. ஸோ நீங்கள் வந்து NISM சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி. ஸோ எனி டிகிரி படித்தவங்க செக்ரட்டரியல் ஆஃபீஸர் ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அதுவுமே ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஃப்ரெஷரும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ஃப்ரெஷராக இருக்கிறவங்க எனி டிகிரி படித்தவங்க செக்ரட்டரியல் ஆஃபீஸருக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்ளிகேஷனை. ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கும் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. மற்றபடி பேக் ஆஃபீஸில் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆயிரும். 21 வயதுலேருந்து 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாங்க. சென்னையில் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஃபைனலாக டீலர் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக NISM குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்கணும். இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டீலிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. 21 வயதுலேருந்து 35 வயது வரை அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம தமிழகத்தில் தஞ்சாவூர், திருப்பூரில் வேலை வாய்ப்பு. அதை ஃபாலோ பண்ணி அதர் ஸ்டேட்டில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் பேஸ்ட் ஆன் த இன்டர்வியூ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை இன்னும் தெளிவாக போட்டிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணுற கேண்டிடேட்டோடைய ப்ரொஃபைலை
ஸ்க்ரீனிங் அதாவது ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. எலிஜிபிள் பர்சனுக்கு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ மட்டும் நீங்கள் பக்காவாக கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அது கூட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி நீங்கள் கொரியர் மூலமாக இல்லைனா ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக இந்த அட்ரஸ்க்கு உங்களுடைய அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம், சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்கேன்டு காப்பியை இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிடணும். அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஆஃப்லைன் மோடில் சென்ட் பண்ணி கொடுக்கணும். அதை ஃபாலோ பண்ணி இமெயிலில் ஸ்கேன் காப்பியை சென்ட் பண்ணி கொடுக்கணும். சரிங்களா? 2 ஸ்டெப்பில் அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக இதை ரீட் பண்ணி பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ இந்த ஜாபுக்கு கட்டணம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் இது. இதில் ரைட் சைடு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அட்டாச் பண்ணுங்க. அண்ட் இதில் கேட்டிருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே தெளிவாக ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் அனுப்பி கொடுத்தாலே போதும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்க்கக்கூடிய லிங்க், அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் பர்சன் ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.